அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆவணி அமாவாசை 2024 என்னைக்கு வருது? ஆவணி அமாவாசையில் நாம் வழிபடும் முறை என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வம்சத்தில் திருமணம் நடைபெறுவது ஒரு கால தாமதமாகவே ஆயிட்டு இருக்குது, விரைவில் திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் வீணாக செலவு செஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு மருத்துவ செலவு காரணமே இல்லாமல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி செலவு வருதுன்னு நினைக்கிறவங்க அமாவாசை என்று இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அமாவாசை நம் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாகவே நம் முன்னோர்களுக்கு உகந்த கிரகமாக சூரிய பகவானையும் வழிபாடு செய்யணும்னே வச்சிருக்காங்க. அதனால தான் அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை நாளில் நாம் தானம் தர்மங்கள் இந்த மாதிரி செய்கிறது மிகுந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாகவே இந்து சமயத்தில் குறிப்பிட்டு இருக்குது. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு பிண்டதானம், தர்ப்பணம் இதையெல்லாம் செய்வதனால நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபடுவது, விரதம் இருப்பது, புனித நீராடுவது, தான தர்மங்கள் செய்வது இது அனைத்துமே சிறப்புக்குரிய ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். அமாவாசை திதி அன்று நமது வேத சாஸ்திரத்திலேயே ஒரு வருடத்தில் மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது இப்போ தமிழ் வருடப்பிறப்பு, சூரிய கிரகணம், அமாவாசை, மகாலய அமாவாசை அப்படின்ட்டு 96 தர்ப்பணங்களையுமே ஒருவர் செய்வது ஒரு சிறப்பான பலன்களை தரும்னு சொல்கிறாங்க. அதில் இப்போ ஆவணி அமாவாசை என்னைக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் மாதம்தான் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதத்தை சிங்க மாதம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி இவ்வளவு சிறப்பு மிக்க தினங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் தான் வருது. இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி, அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை எப்போது அப்படின்னு பார்க்கலாம். ஆவணி அமாவாசை 2024 இந்த வருடத்தில் எப்போதுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2ஆம் தேதி நாளை அமாவாசை காலை 5:21 மணிக்கே அமாவாசை திதி தொடங்கிறது. அதாவது தொடங்கி செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 7:24 மணிக்கு முடிஞ்சிருது. ஆவணி அமாவாசைங்கிறது செப்டம்பர் 2ஆம் தேதி தான். இப்போ வழிபாடு எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா காலை அதிகாலையிலே எழுந்து குளிச்சிடணும். இந்த நாளில் நீங்கள் பக்கத்தில் உள்ள புனித நதிகளில் நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சூரிய பகவானுக்கு நீர் சமர்ப்பித்து உங்கள் நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அமாவாசை நாளில் இந்த நாளில் நம் முன்னோர்களுக்காக ஒரு பித்ரு பூஜை செய்யறது ரொம்ப நல்லது. பித்ரு தர்ப்பணம் செய்யுங்க, அது ரொம்ப ரொம்ப நமக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது மிகவும் மங்களகரமாக ஒரு செயல். உங்கள் திறனுக்கு ஏற்ப நீங்கள் தானங்கள் செய்யுங்க. அதோட இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுனால குடும்பத்தில் தரித்திர நிலை நீங்கி செல்வம் பெருகும். உங்கள் வம்சத்தில் இப்போ எங்கள் திருமணமாகவே இல்லை, திருமணமாகவே எங்களுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த அமாவாசை நாளில் ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரியான ஒரு முறைகளை நீங்கள் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வம்சத்தில் நமக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருப்போம், அது சரியாக அமையவே அமையாது. அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு நன்மையே பெற்றுத்தரும். இப்போ வீணா செலவு ஆகுது, பண செலவு ஆகுது, வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றி பெறவே மாட்டேங்குது, எடுக்கும் செயல் எதுவுமே வெற்றியாக மாட்டேங்குது, காரியம் வந்தால் தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் திங்கட்கிழமை அமாவாசை, ஆவணி அமாவாசைகள் இந்த முறையில் நாம் காலையில் நம் முன்னோர்களுக்காக இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சு தான் ஆக வேண்டும். அது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அமாவாசை முடித்ததுக்கு அப்புறமாக முக்கியமாக அமாவாசை நாளில்
வீட்டு வாசலில் கோலம் போடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். வீட்டு வாசலில் நார்மலாக நம்ம தண்ணி தெளிச்சிட்டு விட்டுற வேண்டியதான். அதை மட்டும் செய்யுங்க. அப்புறம் நம்ம விருப்பப்படி நம் முன்னோர்களுக்கு விருப்பமான உடை, உணவு எல்லாமே நம்ம தயார் செஞ்சுட்டு அவங்க படத்தை சுத்தம் செஞ்சு பூக்கள் மாலையெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு விருப்பமான உணவு பண்டம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. குடும்பத்தில் உள்ள அனைவருமே செய்யுங்க. மாலை நேரத்தில் அமாவாசை மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் கோலம் போட்டுருங்க. கோலம் போட்டுட்டு பூஜை அப்போது தான் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையை திறந்துட்டு பூஜை செய்யுங்க. உங்களுக்கு விருப்பம் முதலில் குலதெய்வத்தை வழிபாடு செய்ததுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப 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 நன்மை உண்டாக்கும். ஏன் அமாவாசை நாளில் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு நம் முன்னோர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதற்கு அடுத்தபடியாக தெய்வங்கள் வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமானது அமாவாசை இந்த திதி நாளில். அதனால் இந்த ஒரு முறையையும் நீங்கள் வழிபாடு செய்கிற தெய்வத்தையும் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க, மறந்துட வேணாம். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். நன்றி.